ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. 10 வருஷமா இந்த ஆபீஸ்ல உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. செங்கோட்டைய வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிடுறாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சாமி பாட்டு போற டைம்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க செத்துக்காரங்க. ஆமா, ஆடு ஆடு. அதாவது நார்மலா அந்த பாட்டு ஆட முடியாது. ஃபுல் தமிழ்ல தான் ஆட முடியும். வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங். எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி. என்ன நியூ பிட் வருது சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணேன். சரி சார். ஓகே. அடுத்து வேற யாரும் வருவாங்களா? சார் இல்ல, அவ்வளவுதான், வாங்க. இளம் பெண்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது. ஒரு காட்டு காட்டேன் திருச்சி எடுத்துக்கிட்டா மணலுக்குள்ள யாருக்குமே தெரியாது, அதை பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நம்ம வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காருங்கிறீங்க. அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லாரியில 25,000 ரூபாய் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க. கில்லி மாதிரி இன்னொரு என் தலைவர், அவரை காப்பாத்திக்க எது வேணாலும் செய்வாரு. ஐயா பைத்தியங்க. விஜயோட அரசியல் வந்து எப்படி பாக்குறீங்க? இலவசம் ஒழிக்கணும்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இலவசத்தை பத்தியே பேசுறாரு. வீடு தர முடியுமா? நாலேஜ் இருக்கா? எனக்கே தெரியும் வீடு தர முடியாது யாருக்குன்னு. வீலர் தந்துட முடியுமா? அப்ப நீங்களும் ரோடு ஷோ காட்டுறேன் அரசியல் பேசுற மாதிரி பேசிட்டீங்களே. இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன். மர்க்கா சொல்லு. செங்கோட்டையன். மர்க்கா சொல்லு. செங்கோட்டையன். உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? என்ன அமுக்கட்டாண்டா? மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. திரும்பிட்டாரு. யாரு? மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. ஹலோ, ரொம்ப வருஷம் கழிச்சு முகத்தை பார்க்க போறாங்க. நல்ல சிரிச்ச மாதிரி திரும்பு. அண்ணனுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு. சேவ் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சீனியர்காரனா அல்ல கையே ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கேவலமா தெரியுது. இவர் பண்ணின ஒரு சின்ன விஷயம் இது பெருசா தெரியுது. மனசுக்கே ஒரு பாதிப்பா கூட எங்களுக்கெல்லாம் தெரியுது. கோபிக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு 50 ஆண்டு கால சாதனையில் நீ கடைசி காலத்தில் ஒரு நாளையில் நீயே நெருப்பள்ளி கொட்டி இருக்கிற, மண்ணை கூட அள்ளி கொட்டல. ஒரு இனத்துக்கு நாட்டுக்கு நீ 50 வருஷமா பாடுபட்டது நாசமா போச்சு. இந்த இருக்கிறதுலையே திராவிட கட்சியில இருக்கிறதுலையே மூத்த அரசியல் தலைவர் நீதான்.
நீ இன்னைக்கு என்ன பேருக்கு எடுத்து வச்சிருக்கிற, கூத்தாடியோட போய் சேர்ந்துருக்கிற, அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம். இல்ல புரியல. ஏன் இப்படி வளர்ற? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். அண்ணனை எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களை வருக, ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். அம்மா மறைவுக்கு பிறகு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால், நானும் வேறு வேறு இல்லை. நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்துக் கொள்வான். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்துக் கொள்வான். வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை அமர்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் உயிர் மூச்சாக அந்த பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு தான் இருப்போம். இந்த இயக்கத்திலே அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை, எங்கள் உயிர் மூச்சுள்ள வரை அவர்களுக்காக நாங்கள் உழைப்போம். அரசியல்ல மூத்த தலைவர் இந்த மாரி சில்லு வண்டுங்கள்ட்ட போய் சேர்ந்தது அவருக்கு பெரிய அசிங்கம், அவமானம். இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஆமா ஆமாத்மா வந்தது. அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட குஜராத்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. மற்ற கட்சியில இருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கினேன் அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல், தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உழைத்தவர்களுக்கு மட்டும்தான்
பதவிகள் வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடப்பாடிக்கு பாதிக்கும். எப்படி பாதிக்கின்றீங்க? இவர் செங்கோட்டையை வந்து 52 வருஷமா கட்சியில் இருந்தாரு. விஜய் ஜெயிக்க முடியாது, ஆனா ஓட்டு வாங்குவான். விஜய் வந்து விஜய்க்கு பேச தெரியல, விஜய்க்கு அனுபவம் இல்லை, விஜய் வந்து ஜெயிக்க சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் முதல் வார்த்தையே சரி கிடையாது. சின்ன பையன் மாதிரி பேசுறான். என்ன பேசுறான்? படத்துல நடிச்சவெல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்